ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கேரமல் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியான மெத்தடில் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கேரமல் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சுகர் நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் நல்லா ப்ரௌன் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் மெல்ட் ஆனோடனே அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். ஒருவேளை சுகர் ஒழுங்காக மெல்ட் ஆகலைன்னா 1 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரமல் சிரப்பை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததான் 1/2 லிட்டர் பாலில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ண பாலில் கஸ்டர்ட் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா சீக்கிரமே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 2 நிமிஷத்தில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்டை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். குறைஞ்சது 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் இந்த புட்டிங் நல்லா செட் ஆகும். இந்த கேரமல் புட்டிங்கில் ரொம்ப மெயின் நம்ம ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் செட் பண்ணி எடுக்கிறது தான். ஒழுங்காக இது செட் ஆகலை அப்படின்னா நம்ம டீமோல்ட் பண்ணும்போது இந்த புட்டிங் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேரமல் புட்டிங் சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக நினச்ச உடனே செய்யணுன்னா இந்த புட்டிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.